கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 112:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அருமையான வசனத்தில் தேவச்சனமே 3 காரியங்களை போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா, முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். இது ஒரு மாம்ச பயத்தை குறித்து சொல்லவில்லை, இது ஒரு தெய்வீக ஆவிக்குரிய பயம். ஸோ நம்பர் 1, பயம். தேவனுக்குள்ள ஒரு பயம். நாம் இதை செய்தால் தேவன் வருத்தப்படுவாரே, அந்த கணத்துக்குள்ள ஒரு பயத்தை சொல்லப்படுகிறது. நம்பர் 2, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறது. அதாவது பிரியமாக இருக்கிறது தான் 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் மிகவும் பிரியமாக இருக்கிறது. எல்லாருமே வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு இன்பம் காணுவாங்க. ஆனால் மிகவும் இன்பம் கண்டவர்கள் அதிலே தான் தரித்திருப்பார்கள், அதே தான் பேசுவார்கள், அதுவே தான் அவர்கள் உணவாக மாறிவிடும். ஒரு வல்லமையான தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த தேவ மனிதர் அவருடைய வீட்டினுடைய மாடியிலிருந்து பைபிளை வாசித்து கொண்டே இருப்பாராம். கீழேருந்து மனைவி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம். இந்த வந்துடுறேமான்னு சொல்லுவாராம். அதுக்குள்ளே 1/2 மணிக்கு போயிடும். திரும்பியும் கூப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு தெரியும், இவரை சாப்பிட கூப்பிட்டால் 12 மணிக்கு தொடங்கினால்தான் இவர் 1 மணிக்கு வருவார், இல்லை 1:30க்கு வருவார். இல்லைனா 1 மணிக்கு தொடங்கினாதான் இவர் 2:30க்காவது வருவார்னு சொல்லிட்டு 1/2 மணிக்கு ஒருக்கா கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அவர் இந்த வாரமான்னு சொல்லிட்டு முட்டு போட்டு நின்னவர் 3 மணி 2 மணிக்கு தான் சாப்பிட வருவார். ஏன்னா காலையிலே ஜெபத்தை தொடங்கிடுவார். கண்டினியூவாக வாசித்து கொண்டே இருப்பார். இப்படி வேதத்தின் மேலே பிரியமாக இருந்தார். ஸ்மித் விங்கிள்ஸ்வர்த் என்ற தேவ மனிதன் சொன்னார், அந்த தேவ மனிதர் எப்போதுமே அவர் கையில் ஒரு சின்ன புஸ்தகத்தை வைத்து சாப்பிட்டவுடன் வேதத்தையும் வாசிப்பார். இல்லை என்றால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம், அடுத்த ஒரு உணவு, இரவு சாப்பிடும் பொழுதும் அப்படிதான். எ மேன் வித் அ லிட்டில் புக்குன்னு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் டிஎல் மூடி என்ற தேவ மனிதன் சொன்னார், யாரெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தை மூடுகிறார்களோ அவர்கள் பின்வாங்குவார்கள். வேதத்தை வாசிக்காதவர்கள் பின்வாங்குவார்கள். அவர்கள் ஜெபிக்க கூட செய்யலாம், ஆனால் வேதம் அவர்களுக்குள்ளாடி போகவில்லை என்றால், வசனம் அவர்களுக்குள்ளே போகவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை ஃபெயிலியராக தான் இருக்கும். ஏனால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் வேதம் சொல்கிறது. அப்போ வேதத்தில் உள்ள தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய திட்டங்கள், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நமது லைஃப்பில் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறது வேற தேவச்சனமே, வேதத்தை லவ் பண்ணுறது வேற. தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான தேவ மனிதர் சொன்னார் ஒருவர், வேதத்தை வாசிக்கிறது வேற, வேதத்தை நேசிக்கிறது வேற. வேதத்தை எல்லாரும் வாசிப்பாங்க, ஆனால் எல்லாரும் நேசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வசனத்தை நேசித்து அதை வாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. வேதத்தை உணவாக சாப்பிட்றது வேற, வேதத்தை வார்த்தையாக வாசிக்கிறது வேற. இன்றைக்கி அநேகருக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது காரணம், வேதத்தை வாசித்தாங்க, வேதத்தை போசிக்கலை. அதை போசிக்கணும், அதை நம்ம எடுத்து நம்மளை போசிக்கணும், நம்ம ஆத்மாவை போசிக்கணும். நம்ம ஆத்மா திருப்தி அடையும். ஆத்மா பயங்கரமாக திருப்தி அடையும். தேன் கூட்டினால் திருப்தி அடைஞ்சதை காட்டிலும் அது திருப்தி அடையும். நெய்யை சாப்பிட்றது போல, நெய்யை சாப்பிட்டா எப்படி ஒரு நமக்கு திருப்தி வருது, அதுக்கு பிறகு எதையும் சாப்பிட முடியாது. அதே போல் ஒரு திருப்தி அந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கும். நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கும், நம்மளை புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கும், நம்மளை கிரியை செய்கிறவர்களாக வச்சுருக்கும், நம்மளை கனியற்றவர்களாய் மாறவிடாமல் கனி கொடுக்குறவர்களாக வச்சுருக்கும். இப்படி நம்ம இருந்தோன்னா அதனுடைய ஆசீர்வாதம் லிஸ்ட்டு போட்டிருக்கு. அந்த 112வது சங்கீதத்தை முழுமையாக இன்றைக்கி வாசிங்க. அதில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை பிரியமாக நம்ம இருந்தோன்னா, வசனம் சொல்லுது, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கம் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இப்படியே ஆண்டுடைய வசனங்கள் அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் சமூகத்தில் பயபக்தியோடு பிரியமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி பிரியமாக இருக்க ஆரம்பிப்போம், கர்த்தருடைய மேன்மைகளை காண்போம். அப்படியே செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பிரியமாய் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆண்டவரே உம்மை ருசித்து பார்க்க சொன்னீரே, கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு அந்த அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு பேரும் வர உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் வாசித்து விட்டு ஏதோ எழுத்துக்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் அல்ல, எழுத்தோ கொள்ளும் சொன்னீரே, ஆவியோ உயிர்ப்பிக்கும் சொன்னீரே, இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கைகளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் உமக்கு சித்தமானபடி நாங்கள் வாழ உதவி செய்யும். எந்த கேடும் அனுபவிக்காமல் இந்த நாளில் உங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஆனால் காட்ஸ் பவர் டிவியில் ஒரு நல்ல அனுபவ சாட்சி நமக்கு உண்டு. 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப்பில் சேராதவங்க சேர்ந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா விஷயம் லிங்க் கொடுக்கப்படும். அப்படி லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேர தெரியலன்னா உங்கள் வாலிப பிள்ளைகள்கிட்ட கேட்டு இணைஞ்சு கொள்ளுங்கள். தினமும் 9 மணி அளவில் ஏதாவது நிகழ்ச்சிகள் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு பிரோஜனப்படுற மாதிரி அதில் இருக்கும். விசேஷமாக இந்த ஆண்டு அநேக ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு பயன்பட கர்த்தர் சொன்ன திட்டம் தான் காட்ஸ் பவர் டிவி. அதில் அநேக சாட்சிகளை ரிலீஸ் பண்ணுகிறோம். இன்றைக்கி 9 மணி அளவில் அந்த சாட்சிகள் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து மகிழுங்கள். உங்களை 9 மணி அளவில் அதில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.